ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராவன் அகாடமி. இன்னைக்கு நம்ம பாலிட்டி கிளாஸ் பார்க்க போகிறோம். நேற்று வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பற்றின பார்ட் 1 பார்த்தோம். யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்துட்டு செகண்ட் பார்ட் வந்துருங்க. இன்னைக்கு நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 53 பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட். ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, பிரசிடென்ட்டோட பவர்ஸ் எல்லாம் ஓவராலா பார்க்கலாம். அதாவது ஒரு ஓவர் வியூவா பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர், அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவர், ஃபைனான்சியல் பவர், ஜுடிஷியல் பவர், டிப்ளமேட்டிக் பவர், மிலிட்ரி பவர் அண்ட் எமர்ஜென்சி பவர். ஸோ இதை பத்தி நம்ம இந்த வீடியோல ஃபுல் டீட்டெயில்டா பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸிகியூட்டிவ் பவர் பத்தி பார்க்கலாம். ஆல் எக்ஸிகியூட்டிவ் ஆக்ஷன்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஃபார்மலி டேக்கன் இன் ஹிஸ் நேம். சரிங்களா? அதாவது எந்த ஒரு அக்ரிமெண்ட் ஃபாரின் கூட இல்லை ஏதாச்சும் ஒரு ஸ்டேட் கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்டாலோ அது வந்து பிரசிடென்ட்டோட நேம்ல தான் போடுவாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற போல. ஈவன் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு கான்ட்ராக்டை சைன் பண்ணா கூட ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து எல்லாமே வந்து இவரோட ஃபார்மலி டேக்கன் இன் ஹிஸ் நேம், அவரோட நேம்ல தான் வந்து கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே சைன் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து இவரு தான் பிரைம் மினிஸ்டர் அண்ட் அதர் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதுக்கப்புறம் அதர் எலெக்ஷன் கமிஷனர்ஸ், அப்புறம் யூபிஎஸ்சியோட மெம்பர்ஸ், கவர்னர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்டேட்ஸ் அண்ட் சேர்மேன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ இவங்க எல்லாரையுமே அப்பாயிண்ட் பண்றது வந்து இவர் தான். சரிங்களா? ஸோ இந்தியாவோட சில முக்கியமான போஸ்ட் இது எல்லாத்தோட அப்பாயின்மெண்ட்ஸும் இவர் தான் பண்றாரு. சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஏரியா. ஏன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் இவரை வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்பாங்க. சிஜேயா இல்ல வந்து பிரைம் மினிஸ்டரா இல்ல பிரசிடென்டா இல்ல வைஸ் பிரசிடென்டா இது போல ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ இது நீங்க சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் அப்பாயிண்ட் பண்றாரு அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக், அதாவது கொஸ்டின் ஏரியா. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர். சரியா? ஸோ லெஜிஸ்லேட்டிவ் பவர், லெஜிஸ்லேட்டிவ் அப்படின்னா பார்லிமெண்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா பேஸ் பண்ணது. ஸோ அங்க இவருக்கு என்னென்ன பவர்லாம் இருக்குன்னு பாக்குறோம். சரிங்களா? யூஸ்வலா பார்லிமெண்ட் அப்படின்னாலே இன்க்ளூடிங் பிரசிடென்ட், லோக்சபா, ராஜ்யசபா அண்ட் பிரசிடென்ட், எந்த ஒரு பில்லா இருந்தாலும் ஒரு ஹவுஸ்ல பாஸ் ஆகி இன்னொரு ஹவுஸ்ல பாஸ் ஆனதுக்கு அப்புறம் பிரசிடென்ட் சைன் போட்டா மட்டும்தான் வந்து அது ஆக்டா மாறும். சரிங்களா? ஸோ அப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ல வந்து பிரசிடென்ட்க்கு ஒரு ஒரு மேஜர் ஃபங்க்ஷன் இருக்கு. சரிங்களா? he can summon or prorogue the parliament and dissolve the Lok Sabha. சரிங்களா? summon and prorogueனா பார்லிமெண்ட்டை வந்து கூட்டுறது, பார்லிமெண்ட்டை வந்து முடிச்சு வைக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பிரசிடென்ட் தான் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ஆர்டிகல் 85. ஸோ ஆர்டிகல் 85 தான் இந்த சம்மன் அண்ட் ப்ரோரகரேஷன் பத்தி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? எந்த ஒரு பார்லிமெண்ட்டை கூட்டுறதும் பிரசிடென்ட் தான், அந்த ஒரு பார்லிமெண்ட்டை வந்து முடிச்சு வைக்கிறதும் வந்து பிரசிடென்ட் தான். சரிங்களா? ஸோ அதாவது பிரசிடென்ட் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி பார்லிமெண்ட். சரிங்களா? அவர் இல்லாம வந்து பார்லிமெண்ட் வந்து இயங்காது. சரியா? ஸோ அடுத்து வந்து he can address the parliament at the commencement of first session after each general election and the first session of each year. ஒரு வருஷம் ஸ்டார்ட் ஆகும் போதும் அந்த வருஷத்தோட செஷனை வந்து பிரசிடென்ட் தான் கூட்டுவாரு. அதுக்கப்புறமா ஒரு ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜெனரல் எலெக்ஷன் வருதா, அந்த ஒரு ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த நியூ கவர்மெண்டோட செஷனை வந்து இவரு தான் வந்து கூட்டுவாரு. சரிங்களா? ஓகே, அங்க வந்து கூட்டி இவரு தான் வந்து அட்ரஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து பார்லிமெண்ட்ல பிரசிடென்ட் தான் கொடுப்பாரு. ஒரு வருஷமா ஒரு வருஷம் பிளஸ் அந்த நியூ ஜெனரல் எலெக்ஷன் முடிஞ்சோன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச் வந்து இவர் தான் கொடுப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் he can nominate 12 members of Rajya Sabha and 2 members of Lok Sabha. சரிங்களா? ஸோ ஒரு அதாவது ராஜ்யசபா பிளஸ் லோக்சபா, ராஜ்யசபால எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. இவங்க தான் அந்த 12 நாமினேட்டட் மெம்பர்ஸ். அதே போல லோக்சபால எலெக்டட் மெம்பர்ஸ் இருப்பாங்க, நாமினேட்டட் மெம்பர்ஸும் இருப்பாங்க. சரிங்களா? இந்த நாமினேட்டட் மெம்பர்ஸை
எல்லாரையும் நாமினேட் பண்றது வந்து பிரசிடென்ட்டோட வேலை தான். சரிங்களா? அண்ட் இந்த இந்த 12 மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா இவங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு 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 கிரைட்டீரியா ஒன்று இருக்கு. சரிங்களா? இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஸ்பெஷல் நாலேஜ், அதாவது ஒரு லிட்ரேச்சர்ல இல்லைன்னா சயின்ஸு, ஆர்ட், சோசியல் சர்வீஸ், அப்படி இல்லைன்னா ஸ்போர்ட்ஸ், இது போலலாம் ஒரு ஸ்பெஷல் ஃபீல்டுல அவங்களுக்கு ஸ்பெஷல் நாலேஜ் அப்படி இருக்கவங்களை வந்து நாமினேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சச்சின் டெண்டுல்கர் வந்து ராஜ்யசபாவோட எம்பியா இருந்திருக்காரு. சரிங்களா? அவர் வந்து ஸ்போர்ட்ஸ்ல கிரிக்கெட்ல வந்து அவர் வந்து ஒரு லெஜெண்டரி அப்படின்னு கன்சிடர் பண்ணதால அவருக்கு வந்து இந்த ஒரு ஒரு கௌரவிக்கும் முறையில வந்து இவருக்கு வந்து அந்த ஒரு போஸ்ட கொடுத்தாங்க. சரிங்களா? அண்ட் இந்த 12 மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, சாரி, இந்த 2 மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா, நாமினேட்டட் 2 மெம்பர்ஸ் ஆஃப் லோக்சபா இது இருந்துச்சு. பட் ரீசெண்டா வந்து இதை வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அதாவது 104th அமெண்ட்மெண்ட் 104th அமெண்ட்மெண்ட் 2020ல இதை வந்து ரிப்பீல் பண்ணிடுவாங்க. சரியா? அதே போல எஸ்எல்ஏ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் வந்து ஒருத்தரை வந்து நாமினேட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இது கூடயே சேர்த்து இதே 104th அமெண்ட்மெண்ட்ல அதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஓகே. அதே போல ஓகே, ஆக்சுவலா இது வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து சில ஃபீல்டு சயின்ஸ், ஆர்ட், ஸ்போர்ட்ஸ் அப்படின்ட்டு இந்த 12 மெம்பரை சூஸ் பண்ணாங்களோ, ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில இருந்து 2 பேரை சூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? லோக்சபாக்கு ஒருத்தர் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு. அண்ட் இதை தான் வந்து இப்போ ரீசெண்டா 2020ல வந்து ரிவோக் பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் he lays the report of CAG, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரலோட ரிப்போர்ட், யூபிஎஸ்சியோட ரிப்போர்ட், ஃபைனான்ஸ் கமிஷனோட ரிப்போர்ட், இது எல்லாத்தையுமே வந்து இவரு தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாரு பார்லிமெண்ட்ல. சரிங்களா? அண்ட் ஃபைனான்ஸ் கமிஷனோட ஆர்டிகல் வந்து 280. சரிங்களா? ஆக்சுவலா ஃபைனான்ஸ் கமிஷன் அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி. இதோட ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபைனான்ஸ் கமிஷன்ல வந்து ஒரு சேர்மேன் இருப்பாரு, அப்புறம் 4 அதர் மெம்பர்ஸ் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ரீசெண்டா இருக்கிறது வந்து 16th ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ இதோட சேர்மேன் வந்து அரவிந்த் பனாகிரியா. சரிங்களா? ஸோ இப்போ இருக்கிறது வந்து 16th ஃபைனான்ஸ் கமிஷன். சரிங்களா? இதோட சேர்மேன் வந்து அரவிந்த் பனாகிரியா. ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் கமிஷனோட சேர்மேன் வந்து கேசி நியோகி. கேசி நியோகி. சரிங்களா? அதுக்கப்புறம் ஓகே, ஆர்டிகல் 123 அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்டினன்ஸ். ஆர்டினன்ஸ் அப்படின்னா அவசர சட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ பிராக்டிக்கலா சொல்லணும்னா ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் அப்போ எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க. ப்ரொடெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவசர அவசரமா தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம் ரெப்ரசன்டேட்டிவ் வந்து டெல்லி போயிட்டு அங்க அவசர அவசரமா ஒரு 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 சட்டத்தை போட்டாங்க. சரிங்களா? டெம்பரரியா. அது பேர் தான் வந்து ஆர்டினன்ஸ். பிரசிடென்டால ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல இப்போ ஒரு ஒரு சட்டத்தை போடணும் அப்படின்னா அப்போ லோக்சபாவா இருக்கணும், ராஜ்யசபா இருக்கணும், பார்லிமெண்ட்டை கூட்டணும். பட் எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ல பார்லிமெண்ட்டை வந்து கூட்ட முடியாது. சரிங்களா? அப்போ அந்த எமர்ஜென்சிக்காக டெம்பரவரியா வந்து ஒரு சட்டத்தை போடுவாரு பிரசிடென்ட். சரிங்களா? அதை பத்தி பேச ஆர்டிகல் தான் வந்து 123. சரிங்களா? சோ இந்த இந்த ஆர்டினன்ஸோட வேலிடிட்டி பீரியட் வந்து 6 மந்த். சரிங்களா? 6 மந்த். அந்த 6 மந்த்துக்கு அப்புறம் ஆக்சுவலா அந்த 6 மந்த்துக்குள்ள இன்னொரு பார்லிமெண்ட் வந்து கூடிடும். சரிங்களா? இன்னொரு செஷன் வந்து பார்லிமெண்ட்ல நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறம் 6 வீக்ஸ் இதுக்கு டைம். 6 வீக்ஸ்க்குள்ள அந்த ஆர்டினன்ஸ் வந்து அப்படியே இருக்கலாம். அதாவது பார்லிமெண்ட் வந்து அசன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டினன்ஸ் வந்து ஆக்சுவல் ஆக்டா மாறி யூஸ்வலா ஆகிடும். சரிங்களா? ஒரு அமெண்ட்மெண்ட் மாதிரி அது ஆக்சுவல் சட்டமா மாறிடும். பட் இன்கேஸ் வந்து பார்லிமெண்ட் வந்து இது வேணாம், இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா இந்த இந்த இது வந்து ரிவோக் பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த பில் வந்து பாஸ் ஆகாது, இந்த பில் வந்து கேன்சல் ஆகிடும்.
சரிங்களா? இந்த மாதிரி ஆர்டினன்ஸ் அவசர சட்டம் போடுறதுக்கான பேர் வந்து ஆர்டினன்ஸ்னுவாங்க. அதோட ஆர்டிகல் வந்து 123. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 123 அப்படின்றதுக்குள்ள அவசரமா வந்து சட்டத்தை வந்து போட்டுட்டாரு பிரசிடென்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து ஃபைனான்சியல் பவர். சரியா? ஓகே, இதுல பாருங்க, மணி பில் கேன் பி இன்ட்ரோடியூஸ்டு இன் தி பார்லிமெண்ட் ஒன்லி வித் ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். ஓகே, அதாவது பிரசிடென்ட்டோட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் இருந்தா மட்டும்தான் மணி பில்ல வந்து பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸே பண்ண முடியும். சரிங்களா? அதுக்கப்புறம் he can be laid before the parliament the annual financial statement. ஆக்சுவலா annual financial statement அப்படின்னா பட்ஜெட். சரிங்களா? அதாவது பட்ஜெட்டை வந்து பட்ஜெட் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன்லயே கிடையாது. அதுதான் வந்து ஆனுவல் ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ன்றாங்க. இதோட ஆர்டிகல் வந்து 112. சரிங்களா? பட்ஜெட்டோட ஆர்டிகல் வந்து 112. ஸோ இந்த பட்ஜெட்டை ப்ரொடியூஸ் பண்றவர் வந்து அதான் இவரு தான் வந்து பார்லிமெண்ட் முன்னாடி வந்து இந்த பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுவாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் he constitutes finance commission after every 5 year. ஓகே, டு ரெக்கமெண்ட் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ரெவன்யூ. அதாவது 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஃபைனான்ஸ் கமிஷனை வந்து இவரு தான் போடுவாரு. அதுக்கப்புறம் இந்த ரெவன்யூ பிட்வீன் தி ஸ்டேட்ஸ் அண்ட் தி சென்டர். சரிங்களா? ஸ்டேட்ஸுக்கும் சென்டருக்கும் ஒரு ஸ்டேட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டை வந்து நம்ம கொடுக்கலாம், எவ்வளோ ஃபைனான்ஸை வந்து நம்ம வந்து கொடுக்கலாம், இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ இந்த ஸ்டேட்டுக்கு இவ்வளோ அப்படின்னு யூஸ்வலா இஷ்யூ வரல. தமிழ்நாட்டுக்கும் யூனியனுக்கும் வந்து நிறைய டிஸ்பியூட்ஸ் வரும் இந்த ரெவன்யூல. அண்ட் அதை வந்து டிசைட் பண்றவர் வந்து பிரசிடென்ட் தான். டு பி ஃப்ராங்க், விச் மீன்ஸ் பிரைம் மினிஸ்டர் அண்ட் லோக்சபா தான் டிசைட் பண்ணுவாங்க. பட் ஃபைனலி சைன் போட்டு அதை வந்து கொடுக்கிறவர் வந்து பிரசிடென்ட் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் இவர் வந்து சில அன்எக்ஸ்பெக்டட் பட்ஜெட், அதாவது அவசரமா ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிஜென்சி ஃபண்ட்ல இருந்து இவர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபைனான்சியல் பவர் வந்து இவருக்கு இருக்கு. கண்டிஜென்சி ஃபண்ட் இதோட ஆர்டிகல் வந்து 267. அதே போல கன்சாலிடேட்டட் ஃபண்ட்னு இருக்கும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் இதோட ஆர்டிகல் வந்து 266. சரிங்களா? அதே போல 266(2)ல வந்து பப்ளிக் அக்கவுண்ட் ஆஃப் இந்தியான்னு ஒன்று இருக்கும். அக்கவுண்ட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஸோ கண்டிஜென்சி ஃபண்ட் வந்து பிரசிடென்ட்டோட சைன் போட்டாலே அந்த ஃபண்ட் வந்துடும். ஆக்சுவலா இது வந்து 500 crore. சரிங்களா? இதோட ஃபண்ட் வந்து 500 crore. இதுக்கு முன்னாடி 50 crore இருந்துச்சு. 2005 வரையும் 50 crore இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க 500 crore. இது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் செலவுக்காக வச்சிருப்பாங்க இதை, சேஃப்டிக்கு. சரிங்களா? ஸோ ஏதாச்சும் வந்து அதாவது இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ன்றது பார்லிமெண்ட் சைன் பண்ணா மட்டும் தான் எடுக்க முடியும். இதுல எக்கச்சக்கமான பட்ஜெட் இருக்கும். பட் பார்லிமெண்ட் வந்து இதுக்காக இவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து எடுக்க முடியும். சில எமர்ஜென்சி கேசஸ்ல வந்து பார்லிமெண்ட் வந்து கூட்ட முடியாது. அப்போ அந்த டைம்ல வந்து எமர்ஜென்சிக்கு யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிறதா வந்து இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட். சரிங்களா? ஸோ இதோட ஆர்டிகல்ஸை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே போல ஆக்சுவலா பவுண்டரியை ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா பவுண்டரி ஆல்டர் பண்றதுக்கு வந்து பிரசிடென்ட்டோட ப்ரியர் பர்மிஷன் வேணும். சரிங்களா? அதாவது ஏதாச்சும் ஒரு ஸ்டேட்டோட பவுண்டரி, இப்போ ரீசெண்டா வந்து தெலுங்கானாவை வந்து செப்பரேட் பண்ணாங்களா ஆந்திரால இருந்து. ஸோ அந்த மாதிரி பவுண்டரிய ஆல்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ப்ரியர் பர்மிஷன் வந்து பிரசிடென்ட் வந்து கொடுக்கணும். அதே போல பவுண்டரி ஆல்டர் பண்றதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவையில்லை, சிம்பிள் மெஜாரிட்டி இருந்தாலே போதும். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ஃபைனான்சியல் பவருக்கு அப்புறம் ஜுடிஷியல் பவர். சரிங்களா? ஓகே. ஜுடிஷியல் பவர்ல he can appoint he appoints the CJ Chief Justice of India and other judges of Supreme Court and High Court. ஸோ இவங்க எல்லாரையும் வந்து அப்பாயிண்ட் பண்றவர் வந்து பிரசிடென்ட் தான். அதே போல he can seek advice from Supreme Court on any question of law or fact. சரிங்களா? இதோட ஆர்டிகல் வந்து 143.
சரிங்களா? 143 ஞாபகம் வச்சுக்கோங்க. 143னா தெரியும்ல. ஸோ இட் இஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் பிரசிடென்ட் அண்ட் சிஜே அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க ஹிண்ட்டுக்காக. சரிங்களா? ஸோ ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ், ஒரு லா பத்தின இல்ல ஃபேக்ட் பத்தின ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்துச்சுன்னா பிரசிடென்ட் கேன் ஆஸ்க் சிஜேஐ டைரக்ட்லி. சரிங்களா? ஏதாச்சும் ஒரு சஜஷன் மாதிரி கேட்டுக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் பார்டனிங் பவர் ஆஃப் பிரசிடென்ட் சொல்லுவாங்க. சரிங்களா? பிரசிடென்ட் இதோட ஆர்டிகல் வந்து 72. அதாவது இதுல வந்து 5 பார்டனிங் பவர் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்டன், செகண்ட் வந்து கம்யூட்டேஷன், செகண்ட் தேர்ட் வந்து ரிமிஷன், ஃபோர்த் ரெஸ்பைட், ஃபிஃப்த் வந்து ரிப்ரேவ். சரியா? அதாவது தமிழ்நாட்டுல கூட வந்து ஒரு கேஸ் இருந்துச்சுல, அந்த பேரறிவாளன் அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு வந்து மன்னிப்பு கொடுக்கறதுக்காக தமிழ்நாட்டுல ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில இருந்து அந்த பில்ல கவர்னருக்கு அனுப்புவாங்க. கவர்னர் வந்து அதை பாஸ் பண்ணாம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து அதை பாஸ் பண்ணலாம், he has the power, பட் வந்து அவர் வந்து பாஸ் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. ஸோ லிட்ரலி அதை பேஸ் பண்ணதுதான் இது. சரிங்களா? அதாவது பார்டன் அப்படின்னா ஒருத்தரை வந்து கம்ப்ளீட்டா நிரபராதி அப்படின்னு பிரசிடென்டால சொல்ல முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு குற்றம் பண்ணி ஜெயில இருக்காரு, அவர் ஈவன் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் பிரசிடென்ட் வந்து இந்த பார்டனிங் பவரை வச்சு அவரை வந்து கம்ப்ளீட்லி அப்சால்வ். சரிங்களா? ஹி கேன் கம்ப்ளீட்லி அப்சால்வ் தி கன்விக்ட். அதுதான் வந்து பார்டனிங் பவர், பிரசிடென்டோட பார்டனிங் பவர். சரியா? அதாவது ஆர்டிகல் 161ல வந்து கவர்னரோட பார்டனிங் பவர் வரும். சரிங்களா? அதாவது கவர்னரும் இந்த 5 பவரையும் பண்ணலாம், பட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் வந்து கவர்னரால தூக்கு தண்டனை வந்து இது பண்ண முடியாது, அப்சால்வ் பண்ண முடியாது. அதாவது ஒருத்தருக்கு வந்து டெத் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்கன்னா அவரை மட்டும் பார்டன் கொடுத்து இது பண்ண முடியாது. சரிங்களா? நிரபராதின்னு சொல்ல முடியாது. மத்த எல்லா பவரும், இந்த 5 பவரும் வந்து அவரால் பண்ண முடியும். சரிங்களா? பட் பிரசிடென்ட் வந்து தூக்கு தண்டனை கொடுத்திருந்தாலும் அவரை வந்து பார்டன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து கம்யூட்டேஷன். கம்யூட்டேஷன் அப்படின்னா என்னன்னா இதோட இன்டென்சிட்டியை குறைப்பாங்க. ஒரு தண்டனையோட இன்டென்சிட்டியை குறைக்கிறதோட பேர் வந்து கம்யூட்டேஷன். சரிங்களா? அதாவது ஒன் ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட் ஃபார் அ லைட்டர் ஃபார்ம். சரிங்களா? விச் மீன்ஸ் இப்போ ஒரு தூக்கு தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா அதை வந்து கடுங்காவல் தண்டனையா மாத்தலாம். சரிங்களா? இல்லைன்னா ஒரு கடுங்காவல் தண்டனை கொடுத்திருக்காங்கன்னா அது இன்னும் லைட்டர் ஆக்கி ஒரு நார்மல் ஜெயில் தண்டனையா சேஞ்ச் பண்ணலாம். அது போல ஒரு தண்டனையோட நேச்சர், அதோட இன்டென்சிட்டியை ரெடியூஸ் பண்றதுக்கு பேர் வந்து கம்யூட்டேஷன். சரிங்களா? அடுத்து வந்து ரிமிஷன். ஸோ மிஷன் அப்படின்னா டைம்னு வச்சுக்கலாமா? கேம்ல எல்லாம் நம்ம ஏதோ ஒரு மிஷன் முடிக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ள முடிக்கணும்ல, அந்த மாதிரி யோசிச்சுக்கோங்க. ஸோ மிஷன். ரிமிஷன் அப்படின்னா அந்த தண்டனையோட இன்டென்சிட்டி அப்படியே தான் இருக்கும், பட் ஆனா அந்த தண்டனையோட டைம் பீரியட் கம்மியாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் கடுங்காவல் தண்டனை வந்து ஒரு 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து 5 இயர்ஸா சேஞ்ச் பண்ணலாம். சரிங்களா? சோ அந்த பவருக்கு பேரு தான் ரிமிஷன். சரிங்களா? அடுத்து வந்து ரெஸ்பைட்டை வந்து நீங்க ரெஸ்பெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது சில ஸ்பெஷல் ஃபேக்டால, விச் மீன்ஸ் சில பிசிக்கல் டிசபிலிட்டி உள்ளவங்க, இல்லைன்னா வந்து பிரெக்னன்ட் உமன்ஸா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சில கன்செஷன் மாதிரி கொடுக்கலாம். டைம் பீரியடோ இல்லை அதோட இன்டென்சிட்டியோ என்னமோ ரெடியூஸ் பண்றது ஒரு கருணையின் அடிப்படையில். சரிங்களா? அதை வந்து நம்ம ரெஸ்பைட்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனா அதுக்கப்புறம் வந்து ரிப்ரைவ்னா என்னன்னா ஒரு ஸ்டே மாதிரி. சரிங்க, அது ஏதோ ஒரு தண்டனைக்கு முன்னாடி ஒரு ஸ்டே மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு 10 வருஷம் தண்டனை கொடுக்குறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு அன்பார்ச்சுனேட்லி அவருக்கு என்னமோ ஒரு ஆக்சிடென்டோ, கூட்டிட்டு போகும்போது ஆக்சிடென்டோ இல்ல என்னமோ ஒரு கோமா மாதிரி எதுக்கோ போயிட்டாரு அப்படின்னா ஒரு 2 to 3 இயர்ஸ் அவருக்கு ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் வந்து ரெஸ்யூம் பண்ணுவார் அவரோட தண்டனையை. சரிங்களா? சோ இதை பத்தி பேசுறது வந்து ரிப்ரைவ். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பிரசிடென்ட்டோட பார்டனிங் பவர். இதோட ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 72 ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ ஜுடிஷியல் பவருக்கு அப்புறமா மிலிட்ரி பவர். சரிங்களா? ஸோ மிலிட்ரி பவர்ல வந்து he is the supreme commander of டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ், அதாவது முப்படைகளின் தளபதினு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுத்தோட சுப்ரீம் கமாண்டர் வந்து பிரசிடென்ட் தான். சரிங்களா? ஓகே. he appoint the chief of
ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். ஸோ ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மூணுத்தோட சீஃபை அப்பாயிண்ட் பண்றவர் வந்து இவர் தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அப்பாயின்மெண்ட் கொஸ்டின் ஏரியா. அதுக்கப்புறம் he declares war and concludes peace subject to the approval of parliament. ஸோ பார்லிமெண்ட் வந்து வாருக்கு போலாம் அப்படின்னு ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா இவர் வந்து சீஃப் ஆஃப் ஆர்மி கிட்ட சொல்லி போருக்கு ரெடி பண்ண சொல்லுவார். இன்கேஸ் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இவர் வந்து போரை நிறுத்த சொல்லுவார். சரிங்களா? ஸோ இது மாதிரி மூணு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், ஸோ மூணுத்தோட சுப்ரீம் ஹெட் வந்து பிரசிடென்ட் தான். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து எமர்ஜென்சி பவர்ஸ். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து நேஷனல் எமர்ஜென்சி. சரிங்களா? நேஷனல் எமர்ஜென்சியோட ஆர்டிகல் வந்து 352. ஸோ நேஷனல் எமர்ஜென்சி பத்தி பேசுற ஆர்டிகல் வந்து 352. நேஷனல் எமர்ஜென்சி வந்து இந்தியாவில் ஒரு 3 டைம்ஸ் போட்டிருக்காங்க. 1962 சைனா வரப்போ, சரிங்களா? ஐ திங்க் 1961. அடுத்து 1972 பாகிஸ்தான் வரப்போ, அடுத்து 1975 இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். சரிங்களா? ஓகே, இந்த மூணு வாட்டி மட்டும்தான் இந்தியாவில் இதுவரையும் நேஷனல் எமர்ஜென்சி போட்டிருக்காங்க. சரியா? அடுத்து பிரசிடென்ட் ரூல் அப்படின்னா ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ இதோட ஆர்டிகல் வந்து 356 அண்ட் 365. அதாவது பிரசிடென்ட் ரூல், ஸ்டேட் எமர்ஜென்சியோட ஆர்டிகல் வந்து 356 தான். 365 என்னன்னா, இப்போ ஸ்டேட்டால கரெக்டான ஒரு ஆட்சி நடத்த முடியல, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா பிரசிடென்ட் வந்து மிலிட்டரியை வந்து இறக்கிடுவாரு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மணிப்பூர்ல எல்லாம் வந்து கலவரம் நடக்குதா? மணிப்பூர்ல கலவரம் நடக்குதுன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்டால அந்த ஒரு கலவரத்தை கட்டுப்படுத்த முடியல. அப்போ ஸ்டேட் கவர்மெண்டால ஒழுங்கா ஆட்சி பண்ண முடியல. அங்க வந்து என்னமோ ஒரு ப்ராப்ளம் கையை மீறி போகுது, அந்த கவர்மெண்டோட ப்ரொடெக்ஷனை தாண்டி வெளியில வந்துருது அப்படின்னா பிரசிடென்ட் என்ன பண்ணுவாருன்னா அங்க மிலிட்டரி இறக்கி கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஸோ அது வந்து பிரசிடென்ட் ரூல் தான் சொல்லுவாங்க. ஸோ அதை பத்தி சொல்ற ஆர்டிகல் தான் வந்து 365. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. இதுவரையும் இந்தியால ஃபைனான்சியல் எமர்ஜென்சி வந்து போட்டது இல்லை. சரிங்களா? ஸோ போட மாட்டாங்கன்னு நம்புவோம். சில ரெசெஷன், சில இந்த மாதிரி கோவிடாலலாம் வந்து எக்கனாமி பயங்கரமா அடி வாங்கிச்சா, ஸோ அந்த டைம்லலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபைனான்சியல் எமர்ஜென்சி போடலாம் அப்படின்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. சரிங்களா? பட் இது வரையும் போட்டதில்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், கோவிடுக்கு அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லாம் வந்து ஆக்சுவலா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சில அலவன்சஸ் வந்து கம்மி பண்ணாங்க. சில அலவன்சஸ் என்னமோ டிஏஓ ஆர் ஹெச்ஆர்ஓ என்னமோ ஒன்று வந்து கொடுக்காம ஒரு 2 to 3 years வந்து நிறுத்தினாங்க. திஸ் கேன் பி கன்சிடர் ஆஸ் ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. அதாவது ஃபைனான்சியலி ஏதோ ஒரு விஷயம் அடி வாங்கியிருக்கு, ஸோ அதை ரெக்கவர் பண்றதுக்காக மோஸ்ட்லி இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான பட்ஜெட்ஸ் எல்லாம் வந்து கை வைப்பாங்க. சரிங்களா? அதுதான் வந்து ஃபைனான்சியல் எமர்ஜென்சி. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி இது வரையும் வந்து இந்தியாவில் அது போல பண்ணலை. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து வீட்டோ பவர் ஆஃப் பிரசிடென்ட். சரிங்களா? அதாவது வீட்டோ பவர்னா என்னன்னா, என்னமோ ஒரு பில்லு, ஏதோ ஒரு பில்லு 2 ஹவுஸ்லயும் பாஸ் ஆகி, லோக்சபாலையும் பாஸ் ஆகி ராஜ்யசபாலையும் பாஸ் ஆகி பிரசிடென்ட்டா வரும்போது பிரசிடென்ட் வந்து என்னென்னலாம் பண்ணலாம், சரிங்களா, அவரால் வந்து என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி பேசுற ஆர்டிகல் வந்து, அதாவது பேசுற பவர் வந்து வீட்டோ பவர். இதோட ஆர்டிகல் வந்து 111. சரிங்களா? ஆர்டிகல் 111 தான் வீட்டோ பவர் ஆஃப் தி பிரசிடென்ட். சரியா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அப்சல்யூட் வீட்டோனா என்னன்னா, அந்த ஒரு பில்லை வந்து கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்றது. இது வந்து அந்த ஒரு பில் வந்து ஆக்டாவே சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து அப்சல்யூட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 ஹவுஸ்லயும் பாஸ் ஆகி வர பில் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஹெல்மெட் போடலன்னா ஒரு 1000 rupees ஃபைன்னு சொல்றாங்களா, இப்போ லோக்சபாவும் ராஜ்யசபாவும் பாஸ் பண்ணி அதை வந்து ஒரு 5000 rupees ஆகுறாங்க. சரிங்களா? ஹெல்மெட் போடலன்னா 5000 rupees அப்படின்னு ஒரு பில்ல பாஸ் பண்ணி லோக்சபால பாஸ் ஆகி ராஜ்யசபால பாஸ் ஆகி பிரசிடென்ட் போது, பிரசிடென்ட் வந்து இந்த அமௌண்ட் வந்து டூ மச், அதனால வந்து நான் இந்த பில்லை ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணி அனுப்புறாரு அப்படின்னா, அப்ப அங்க அவர் வந்து அப்சல்யூட் வீட்டோ வந்து அதை அப்ளை பண்ணி ரிஜெக்ட் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படின்னா என்னன்னா,
சின்ன ஒரு சேஞ்சஸ் ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்து அனுப்புவாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த 5,000 rupees பில்லே வருது அப்படின்னா 5,000 வந்து ரொம்ப அதிகமா இருக்கு, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 2,000 வைக்கலாம். ஹெல்மெட் போடலன்னா அந்த ஃபைன் அமௌண்ட் வந்து ஒரு 2,000 வைக்கலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்து ரிட்டர்ன் அனுப்புவாரு. சரிங்களா? பட் இப்போ ரிட்டர்ன் அனுப்பி பார்லிமெண்ட் வந்து இல்ல 5,000 தான் வைக்கணும் அப்படின்னு அந்த பில்ல மறுபடியும் எந்த சேஞ்சஸுமே பண்ணாம அனுப்புறாங்கன்னா இவர் வந்து அசன்ட் கொடுத்துதான் ஆகணும். ரிட்டர்ன் வரதுக்கு இவர் சைன் போட்டுதான் ஆகணும். செகண்ட் டைம் வரும்போது இவரால ரிஜெக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? சோ இது வந்து 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. இது வந்து இந்த இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா obligatory, so president should mandatorily sign the bill. ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணி அனுப்புனாங்கன்னா. சரிங்களா? அதே போல ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் வந்துருச்சு அப்படின்னா அவரால் வந்து என்ன பண்ண முடியும், அவரால் வந்து எந்த சேஞ்சஸும் வந்து அதில் பண்ண முடியாது. சரிங்களா? அதுக்கு வந்து அவர் சைன் போட்டே தான் ஆகணும். இந்த அமெண்ட்மெண்ட் மூலியமா அது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதாவது இவங்க சேஞ்ச் பண்றது வந்து கான்ஸ்டிடியூஷனல்லே என்னமோ ஒன்று சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்ன்றது தனி. சரிங்களா? அதுக்கு ஆர்டிகல் வந்து 368 வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஏதோ ஒரு அமெண்ட்மெண்ட் பண்றாங்கன்னா அது ஆர்டிகல் 368 கீழே வரும். சரிங்களா? ஸோ கான்ஸ்டியூஷனே என்னமோ அமெண்ட்மெண்ட் பண்ணி அனுப்புறாங்கன்னா பிரசிடென்டால எதுவுமே பண்ண முடியாது. ஹீ ஷுட் சைன். சரிங்களா? அவரால் எந்த சேஞ்சஸும் அதில் பண்ண முடியாது. சரிங்களா? அது வந்து இந்த 24th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல அதை கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பாக்கெட் வீட்டோ. ஓகேவா? ஸோ பாக்கெட் வீட்டோ அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு பில்லை வந்து அப்படியே சைனும் பண்ணாம ரிஜெக்டும் பண்ணாம அப்படியே வச்சிடலாம். சரிங்களா? சோ அது போல அதுக்கு எதுவுமே பண்ணாம அந்த பில்லை வந்து அப்படியே வச்சிடுறத வந்து பாக்கெட் வீட்டோன்னு சொல்லுவாங்க. 1986ல வந்து ஜெயில் சிங் அப்படின்ற பிரசிடென்ட் வந்து இந்தியன் போஸ்ட் ஆஃபீஸ் பில்ல வந்து இந்த பாக்கெட் வீட்டோ யூஸ் பண்ணி அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சிருவாரு. சரிங்களா? ஸோ இது வரையும் அவர் மட்டும்தான் அந்த பாக்கெட் வீட்டோவை யூஸ் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அடுத்து வந்து குவாலிஃபைட் வீட்டோ அப்படின்றது வந்து இந்தியன் பிரசிடென்ட்க்கு இல்ல, யூஎஸ் பிரசிடென்ட் மட்டும்தான் இருக்கு. அதாவது சஸ்பென்சிவ் வீட்டோனா நம்ம என்ன பார்த்தோம், ஏதோ ஒரு பில் வந்து இவர் சேஞ்சஸ் பண்ணி அனுப்பலாம், பட் அவங்க ரிட்டர்ன் எந்த சேஞ்சும் இல்லாம அனுப்புனாங்கன்னா he should sign, president should sign அப்படின்னு படிச்சோமா. பட் குவாலிஃபைட் வீட்டோ வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் சொன்னாலும் பிரசிடென்ட் வந்து சேஞ்ச் பண்ணி அனுப்பிட்டே இருக்கலாம். அதுதான் வந்து குவாலிஃபைட் வீட்டோ. பட் குவாலிஃபைட் வீட்டோ வந்து இந்தியன் பிரசிடென்ட்க்கு வந்து கிடையாது. சரிங்களா? ஸோ இதோட பிரசிடென்ட்டை பத்தி நம்ம ஃபுல்லா பார்த்துட்டோம். இனிமே அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம பாலிட்டியில இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணலாம். அப் டு டேட்ல இருங்க. சரிங்களா? தேங்க்யூ.